வணக்கம். நேற்று மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய ரேலி இருக்குன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ரேலி வந்து பெரிய அளவில் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து நமக்கு இல்லை. ஆனால் இருந்தாலும் மார்க்கெட் ஓகே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது நேற்று முடிஞ்சிருக்கு. 25,843 புதிய ஹையை வந்து நேற்று வந்து கிரியேட் பண்ணியிருக்கு நேற்று. அதேமாதிரி ஒரு வருஷம் ஹை அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த இதை வந்து. அது மாதிரி 25,926 வரைக்கும் நேற்று போயிருக்கு. ஸோ அதுவும் ஒரு இது. இன்னைக்கு வந்து முடியும் போது மார்க்கெட் வந்து க்ளோசிங் வந்து 25,926 நேற்று ஹை மேலே முடிஞ்சது அப்படின்னா கிட்டத்தட்ட அடுத்து வந்து நம்ம ஆல் டைம் ஹை நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. 25,926 இன்னைக்கு முடிஞ்சு வியாழன் வெள்ளி இதுக்கு அடுத்து ஹை வச்சது அப்படின்னா கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையை உடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. ஆல் டைம் ஹை வந்து 26,250 கிட்டே இருக்குது. அது பிரகாசமாக இருக்குது. அது கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்து உடைக்கக்கூடிய இது வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கும் நம்ம. ஸோ நேற்று மார்க்கெட் வந்து நம்ம தீபாவளி கொண்டாட மாதிரி மார்க்கெட்டும் தீபாவளி நல்லபடியாக கொண்டாடி இருக்கு. அதில் பிஎஸ்சி வங்கி பங்குகள் பார்த்தோம் அப்படின்னா இது நல்ல ஒரு பெரிய ஏற்றத்தில் இது பண்ணாங்க நேற்று. அதில் வந்து பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தோம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 5.5% ஏற்றம் இருந்தது. சென்ட்ரல் பேங்க் ஒரு 4% ஏற்றம் வந்து 5% ஏற்றம் இருந்தது. மகாராஷ்டிரா பேங்க், இந்தியன் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஐஓபி, யூகோ பேங்க், ஸோ இதெல்லாம் வந்து நேற்று வந்து பிஎஸ்சி பேங்க் வந்து ஏற்றம் கொடுத்த பங்குகள். அதே மாதிரி நேற்று கொடுத்தா சவுத் இந்தியன் பேங்க் கிட்டத்தட்ட ஒரு 15% ஏற்றம் கொடுத்தது. ஏயு பேங்க் பார்த்தா கிட்டத்தட்ட 9% மேலே ஏற்றம் கொடுத்தது. இதில் வந்து நேற்று வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வந்து இந்த 26,000 கடக்கிறதுக்கு எதிர்பார்த்த பங்குகள் வந்து நேற்று வந்து சப்போர்ட் பண்ணல. முக்கியமான விஷயம் அதுதான். நேற்று HDFC வங்கி பங்குகள் நேற்று வந்து Q2 ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. அது ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்தது. அதே மாதிரி ICICI வங்கி பங்குகள் வந்து நேற்று வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. அதுவும் வந்து நேற்று வந்து மார்க்கெட்டில் வந்து சப்போர்ட் பண்ணல. ஆனால் ICICI வங்கி பங்குகள் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நேற்று வந்து ஒரு 3.5% கிட்ட வந்து நேற்று வந்து விழுந்திருக்கு. நேற்று வந்து ICICI வங்கி மட்டும் 78 புள்ளிகள் வந்து இது வந்து நிஃப்டியில் வந்து இறங்குனதுன்னு சொல்லலாம். அந்த 78 புள்ளிகள் அப்படி இங்கே வந்திருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 300 புள்ளிகள் கிட்டத்தட்ட ஒரு 250 புள்ளிகள் கிட்ட இது வந்து நம்ம மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட பாசிட்டிவ்க்கு வந்திருக்கும். ஸோ இது ஒரு பெரிய டிராபேக். அதே மாதிரி HDFC வங்கி ஏறல. ஆக்சிஸ் வங்கி கிட்டத்தட்ட ஒரு 2% மட்டும் ஏற்றிருந்தது. அதில் கோட்டக் பேங்க் நேற்று வந்து இடம்பெறல. வங்கி பங்கில் ஒரு 4 வங்கி பங்குகள், தனியார் வங்கி பங்குகள் நேற்று வந்து மார்க்கெட்டில் வந்து பெருசாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல. ஆக்சிஸ் பேங்க் தவிர அடுத்து 3 சொல்கிறதுக்கு வந்து பார்க்க போனால் கோட்டக் வங்கி, ICICI, HDFC, ஸோ இந்த 3 வந்து நேற்று பார்ட்டிசிபேட் இருந்தது அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த 26,000 நேற்று வந்து ஈஸியாக கடந்திருக்கும். நேற்று வந்து நம்ம நேற்று ஒரு நல்ல ரேலி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கலாம். இந்த 3 வங்கி பங்குகள் நேற்று கலந்துக்கிட்டாது நமக்கு வருத்தம் தான் அப்படின்னு சொல்லலாம். நேற்று அதே மாதிரி மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதே மாதிரி ஆயில் அண்ட் கேஸ் கிட்டத்தட்ட ஒரு 3% கிட்டத்தட்ட இந்த பிஎஸ்சி வங்கி பங்குகள் இருந்து ஆயில் அண்ட் கேஸ் பங்குகள் வந்து நேற்று வந்து ரிலையன்ஸில் வந்து நல்ல ஒரு பார்ட்டிசிபேஷன் இருந்தது. ரிலையன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 4% கிட்டத்தட்ட நேற்று ஏற்றம். ரிலையன்ஸ் கிட்டத்தட்ட 1,466 க்ளோசிங் ஆயிருக்கு. அதே மாதிரி பெட்ரோல், எல்என்ஜி, இந்துஸ்தான் பெட்ரோ, IOC, PPCL, கேஸ்ட்ரல் அண்ட் கெயில் இதெல்லாமே நேற்று வந்து ஏற்றம் கொடுத்தவங்க. அதில் வந்து பெரிய அளவில் வந்து நேற்று மார்க்கெட்டில் வந்து பூஸ்டப் கொடுத்த பங்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் இது வந்து ரிலையன்ஸ் சொல்லலாம். ரிலையன்ஸ் கிட்டத்தட்ட 76 புள்ளிகள் நேற்று வந்து பூஸ்டப் கொடுத்துருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ICICI பேங்க் 78 புள்ளிகள் மைனஸ். ஸோ இந்த பக்கம் வந்திருந்ததை விட நேற்று நிஃப்டி நேற்று ஒரு அதகலமாக இருந்திருக்கும் நேற்று. அதே பாரதி ஏர்டெல் நேற்று 22 புள்ளிகள், இன்ஃபோசிஸ் ஒரு 17 புள்ளிகள், ஆக்சிஸ் பேங்க் ஒரு 16 புள்ளிகள். கிட்டத்தட்ட நேற்று 33 பங்குகள் வந்து பாசிட்டிவாக இருந்தது. 17 பங்குகள் நேற்று நெகட்டிவாக இருந்தது. அதே மாதிரி நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரே நிமிஷம். நெக்ஸ்ட் நிஃப்டி வந்து அதே மாதிரி கிட்டத்தட்ட 25 பங்குகள் வந்து பாசிட்டிவ், 25 பங்குகள் நெகட்டிவ். அதில் மிட்கேப் பங்குகள் பெருசாக பெரிய லெவலில் ஒரு ஏற்றம் இல்லை. ஒரு நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 100 புள்ளிகள் கிட்ட மட்டும்தான் நேற்று ஏற்றம் இருந்தது. 94 புள்ளிகள் நேற்று நெக்ஸ்ட் நிஃப்டி ஏற்றம். ஸோ இந்த நெக்ஸ்ட் நிஃப்டி அப்படின்றது ஏற்றம் இருந்தால் மட்டுமே மற்ற பங்குகள்லாம் வந்து மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பங்குகள் வந்து ஒரு பெரிய அளவில் ஏற்றம் இருக்கும். ஏன்னா நிஃப்டி 500 பார்த்தோம் அப்படின்னா லார்ஜ் கேப் பங்குகள் மட்டும் ஒரு 100 பங்குகள் இருக்கும். மற்ற பங்குகள்லாம் வந்து 400 பங்குகள் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பங்குகள் தான். அதில் இந்த நெக்ஸ்ட் நிஃப்டி அண்ட் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா நேற்று பெரிய அளவில் ஏற்றம் இல்லை. அது பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நேற்று 58,261 கிட்ட நேற்று வந்து புது ஹை நேற்று டச் பண்ணுச்சு. இது அங்கே வந்து அதனால் சஸ்டெயின் பண்ண முடியும். இங்கே திரும்ப வந்து இறங்கி 57,872 லோ வந்து க்ளோசிங் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அங்கே 58,033 இது க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு 320 புள்ளிகள் நேற்று வந்து ஏற்றம். அதே மாதிரி நேற்று வந்து கிட்ட நேற்று போயிருந்ததுன்னு 500 புள்ளிகள் மேலே ஏற்றம் வருது. இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுனால வந்து இந்த ஏற்றம் வந்து இன்றைக்கி வந்து இந்த ஹையை தாண்டி முடியும் நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ட்ரேட் மட்டும் தான். 1.25 மட்டும்தான் வந்து இன்றைக்கி ட்ரேடிங் டைமிங்.
இன்றைக்கி ஓரளவு வந்து வால்யூம்லாம் கம்மியாக தான் இருக்கும். இன்றைக்கி புதுசாக வாங்குறவங்க வந்து வாங்குவாங்க. இந்த புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஏதாவது ஒரு பங்கு வாங்கணும் அப்படின்றவங்கலாம் நிறைய பேர் இன்றைக்கி வந்து வாங்குவாங்க. நார்த்தன் சைடில் இதெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம் இன்றைக்கி இந்த பூத் ட்ரேடிங் அப்படின்றது. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து இப்போ வால்யூம் இருக்காது, இருந்தாலும் மார்க்கெட் வந்து ஏற்கனவே கடந்த ஒரு 5-6 வருஷம் தீபாவளி பூத் ட்ரேடிங் பார்த்தா பாசிட்டிவ்லாம் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்மளுடைய நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்ட்டு காலையில் முடியும். இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நிஃப்டி ஒரு 90 புள்ளிகிட்ட ஏற்றது தான் முடிஞ்சிருக்கு. அதேமாதிரி யூஎஸ் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. யூஎஸ் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 515 புள்ளிகள் பாசிட்டிவ். நாஸ்டாக் அதே மாதிரி 320 பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு. நாஸ்டாக் அதே மாதிரி 310 புள்ளிகள் பாசிட்டிவ். S&P 500 அதே மாதிரி 71 புள்ளிகள் பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. ஸோ யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக முடிஞ்சது. இந்த ட்ரெண்ட் அப்படியே நமக்கு கண்டினியூ ஆகும். அதே மாதிரி நேற்று ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே நேற்று பாசிட்டிவாக தான் இருந்தது. அது நமக்கும் நேற்று மார்க்கெட் நம்ம சப்போர்ட் பண்ண சொல்லலாம். இது பெரிய இறக்கத்துக்கு கொண்டு வர மார்க்கெட்டை வந்து சஸ்டெயின் பண்ணி இந்த வால்யூமோடு சேர்த்து நேற்று வந்து மார்க்கெட் வந்து நேற்று ஏஷியன் மார்க்கெட்ஸ் வந்து க்ளோசிங் வந்து நல்லா இருந்தது. அந்த க்ளோசிங் வந்து நம்மளுடைய சந்தைகளை நேற்று இருந்தது. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா நேற்று ஒரு சைட் வேஸ் தான். கிட்டத்தட்ட நேற்று வந்து கேப் அப் ஓப்பன் 135 புள்ளி கேப் அப் ஓப்பன். நேற்று அந்த கேப் அப் ஓப்பனுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா திரும்ப அது அப்படியே சைட் வேஸ்க்குள்ளேயே வந்துச்சு. ஸோ எங்கேயுமே வந்து ஒரு பெரிய இறக்கம் இல்லாமல் அப்படியே இதுக்கு அந்த பிக்சருக்குள்ளேயே வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி அந்த ஹையை உடச்சி மேலே போகுது நம்ம இது பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த ஹை அப்படின்னு 25,926 ஹை நீங்கள் க்ளோஸ் ஆகும்போது மேற்கொண்டு 26,000 கடந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது மார்க்கெட்டு. அதே மாதிரி ஆல் டைம் ஹையும் நம்ம ரொம்ப நெருக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம். அதே மாதிரி நேற்று வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நிஃப்டி 500 பொறுத்த வரைக்கும் ஏற்றம் கொடுத்த பங்குகள் அப்படின்னா நேற்று சிப்லா 4% கிட்ட ஏற்றம் இருந்தது. ரிலையன்ஸ் அதுக்கு அடுத்த ஒரு 3% ஏற்றம் இருந்தது. பஜாஜ் ஃபின்சர்வ் 2%, ஸ்ரீராம் ஃபினான்ஸ் ஒரு 2.25%, டாக்டர் ரெட்டி, ஆக்சிஸ் பேங்க், SBI, பாரதி ஏர்டெல், இண்டல்கோ, TCS இதெல்லாம் வந்து நேற்று வந்து நிஃப்டியில் வந்து பெரும்பாலும் பங்களித்த பங்குகளாக இருந்தது நேற்று. அதே மாதிரி நெக்ஸ்ட் நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா நேற்று இறக்கம் கண்ட பங்குகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது JSW எனர்ஜி, ஸ்ரீராம் இன்வெஸ்ட்மெண்ட், ஹிந்துஸ்தான் ஜிங்க், CG பவர், நவ்க்ரி, வருண் பெவரேஜ், ஹியூண்டாய், பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ், சிமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நேற்று வந்து மார்க்கெட்டில் வந்து சப்போர்ட் பண்ணல. அதே மாதிரி நேற்று மார்க்கெட்டில் வந்து சப்போர்ட் பண்ண பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் நேஷனல் பேங்க் எல்லாமே கிட்டத்தட்ட பேங்கிங் ஸ்டாக் தான் நேற்று பெரும்பாலும் பேங்கிங் ஸ்டாக் நேற்று வந்து பிச்சு வந்துருச்சு. தீபாவளியை பெரிய அளவில் கொண்டாடின பங்குகள் அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் இது வந்து PSU பேங்க்குகள் இந்த வங்கி பங்குகள் நேற்று சொல்லலாம். கிட்டத்தட்ட பஞ்சாப் நேஷனல் பேங்க் அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சவுத் இந்தியன் பேங்க் கிட்டத்தட்ட 15% ஏற்றம் இருந்தது. அதே மாதிரி நேற்று வந்து சிஎட்டோட Q2 ரிசல்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ சிஎட்டோட Q2 ரிசல்ட் நேற்று நல்லா இருந்ததுனால சிஎட் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10% கிட்ட வந்து நேற்று ஏற்றம் இருந்தது சிஎட்டை. ஒரு பெரிய ஏற்றம் நேற்று சிஎட் எங்கேருந்து இங்கே ஏறி பாருங்களேன். 3,729 ரூபா, 3,760 ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4,203 வந்து சிஎட் வந்து நேற்று ஒரு பெரிய ஏற்றம். அதே மாதிரி ஆல் டைம் ஹை கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட், ஆல் டைம் ஹையில் இருக்குது சிஎட். நேற்று ஆல் டைம் ஹை பக்கத்தில் நேற்று வந்து இருக்கிறது விழுந்திருக்கு. அதே மாதிரி கண்டினியூஸான ஒரு ஏற்றம் இருக்குது நம்மளால் பார்க்க முடியாது. சிஎட் பொறுத்த வரைக்கும் ஜூலையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸான ஒரு ஏற்றம் இருந்தது. ட்ரெண்ட் லைன் போடிங்க, ட்ரெண்ட் லைன் அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணும் அந்த இது. அதே மாதிரி இந்த எம்ஆர்எஃப் நேற்று வந்து அந்த சிஎட்டோட ரிசல்ட் வந்து இது எம்ஆர்எஃப் நேற்று ஒரு ஏற்றத்தில் இருந்தது. அது ஒரு 3% கிட்ட வந்து நேற்று ஏற்றத்தில் முடிஞ்சது. நேற்று எம்ஆர்எஃப் இடத்தை பார்த்து அதுவும் நேற்று கிட்டத்தட்ட ஒரு பெரிய அதுவும் சிஎட்டும் வந்து எம்ஆர்எஃப் நேற்று வந்து ஆல் டைம் ஹையர் நேற்று டச் பண்ணியிருக்கு. ஸோ எம்ஆர்எஃப் வந்து நேற்று 1,50,000 மேலே இருந்தது. நேற்று 1,61,000 நேற்று கிராஸ் பண்ணியிருக்கு. 1,61,695 அப்படின்னு சொல்லி நேற்று முடிஞ்சிருக்கு. நேற்று எஃப்ஐஎஸோட
இது வந்து இது பைங் சைடில் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 800 கோடி கிட்ட இந்த பைங்கில் இருந்திருக்காங்க நேற்று. அதே மாதிரி நம்ம டிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2500 கோடி 2485 கோடி ரூபா நேற்று வந்து அவங்களும் பைங்கில் இருந்திருக்காங்க நேற்று. அதே மாதிரி நேற்று வந்து நம்ம பார்க்கும்போது நிஃப்டி பேங்க் ஸோ நேற்று ஏயு பேங்க் சொன்னோம் இல்லையா 9% நேற்று ஏற்றம் வந்தது. அதே மாதிரி ஆக்சிஸ் பேங்க் ஒரு 2% ஏற்றம். ஏயு பேங்க் ஒரு 9%, ஃபெடரல் பேங்க் நேற்று 7% ஏற்றம். அதே மாதிரி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் நேற்று வந்து 7.5% கூட ஏற்றம் இருந்தது. பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஒரு 7% ஏற்றம். பேங்க் ஆஃப் பரோடா பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5% கிட்ட ஏற்றம் இருந்தது. ஆக்சிஸ் வங்கி ஒரு 2% ஏற்றம், எஸ்பிஐ 2%, கனரா பேங்க் ஒரு 1.4% கிட்ட ஏற்றம், 2% கிட்ட ஏற்றம் வந்திருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு 1%, ஹெச்டிஎஃப்சி வங்கி நேற்று வந்து ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஹெச்டிஎஃப்சி வங்கி, ஐசிஐசி வங்கி, கோட்டக் நேற்று வந்து இந்த 3 பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸோ அதனால ஐசிஐசி வங்கி பார்த்தோம் கிட்ட 3% நேற்று வந்து இறக்கம் கொண்ட பங்குகள் இருந்திருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து நேற்று பெரிய அளவில் ஏற்றம் கொடுக்காத வங்கி பங்குகள் அப்படின்னா இந்த 3 பங்குகளும் நம்ம எடுத்துக்கலாம். ஹெச்டிஎஃப்சி, கோட்டக் வங்கி, ஐசிஐசி. ஸோ இதுதான் வந்து நேற்று வந்து நம்மளுடைய நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஏற்றம் இருந்தது அப்படின்னா நிஃப்டியில் வால்யூம் வந்து தானாக வந்திருக்கும், அதுவும் வந்து பின்னாடி வந்திருக்கும். ஸோ அதனால் இந்த நேற்று பெருசாக வந்து எதிர்பார்த்த மாதிரி வரல நேற்று. அதே மாதிரி நிஃப்டி 500 பார்த்தோம் அப்படின்னா சேர் பார்த்தோம் அப்படின்னா நேற்று நிஃப்டி 500ல் 11% நேற்று வந்து ஏற்றம் வந்திருக்கு. அதே மாதிரி ஏஐ பேங்க் ஒரு 9%, ஆர்பிஎல் பேங்க் கிட்டத்தட்ட ஒரு 9%, ஃபெடரல் பேங்க் ஒரு 7%, சென்னை பெட்ரோ ஒரு 7%, எம்ஆர்பிஎல் ஒரு 7%, அதே மாதிரி ஜேகே டயர். ஸோ டயர் கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் எல்லாமே நேற்று வந்து சேட்டோட ரிசல்ட் வந்து நேற்று ஒரு ஏற்றம் இருந்தது. நேற்று கரூர் வைசி அதே மாதிரி ஒரு 7% ஏற்றம். பிவிஆர், ஐநாக்ஸ், இ கிளாஸ், பேங்க் ஆஃப் இந்தியா, ரெடிகோ கைதான், சிஎஸ்சி, சென்ட்ரல் பேங்க், கேன்பின், வென்டிவ் ஹாஸ்பிட்டாலிட்டி, ஐஓபி, ஸோ எஃப்எஸ்எல், தேஜஸ் நெட் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒரு நல்ல ஏற்றத்தில் இருந்தது. ஸோ அதே மாதிரி இறக்கத்தில் இருந்த பங்குகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு டாடா இன்வெஸ்ட்மெண்ட் வங்கி கிட்டத்தட்ட நேற்று 9% நேற்று இறங்கியிருக்கு. தேஜஸ் நெட்வொர்க் 9% நேற்று இறங்கியிருக்கு. அதே மாதிரி ஓலா எலக்ட்ரிக், டிக்சன் நேற்று ஒரு இறக்கம் 3% இறக்கம் இருந்தது. அதே மாதிரி பூனாவாலா அவங்களோட ரிசல்ட் நல்லா இருந்தது. இருந்தாலும் பூனாவாலாவும் நேற்று அடிச்சு துவச்சிருக்காங்க. இந்துஸ்தான் ஜிங்க் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து நேற்று இறங்கிய பங்குகள் அது இருக்குது. 200 பங்குகள் நேற்று கிட்டத்தட்ட வந்து இதில் வந்து நிஃப்டி 500ல் இறங்கிய பங்குகளாக இருக்குது. ஸோ நேற்று மார்க்கெட்டோட ரிவ்யூ இதுதான். இன்றைக்கி வந்து ஒரு மணி நேரம் ட்ரேடிங் வந்து நமக்கு வந்து ஒரு கை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ நிஃப்டியை வந்து மேற்கொண்டு நேற்று ஹையோட இன்றைக்கி மேலே முடியும் போது வியாழன் வெள்ளி மார்க்கெட் இன்னும் அமக்கமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து பழைய ஹைக்கு பக்கத்தில் இருக்கிறோம். இது உடச்சி மேலே போகுமா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். அதே மாதிரி அங்கேருந்து நிஃப்டி வந்து திரும்ப வந்து ரீடெஸ்ட் பண்ண வந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 25,500 இல்லை 25,400 வரைக்கும் பின்னாடி வந்துட்டு மேலே அந்த அங்கே இந்த பழைய ஹையை உடைக்க முடியல அப்படின்னா திரும்ப ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 25,500 இல்லை 25,400 வரைக்கும் திரும்ப வந்துட்டு திரும்ப மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றது. நல்ல பங்குகள் வந்து இன்றைக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நல்ல விலையில் கிடைக்குது. ஸோ அடுத்து வந்து நம்ம இந்த ஹையெல்லாம் உடச்சி போகும்போது இந்த பங்குகள்லாம் வந்து இந்த விலை கிடைக்குமா அப்படின்றது நமக்கு சந்தேகம் தான். ஸோ இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சேர் நல்ல ஒரு ரிசல்ட் Q2 நல்ல ரிசல்ட் கொடுத்தாங்க. 11% ஆல் டைம் ஏற்றம் கொடுத்து ஒரு ஆல் டைம் ரிசல்ட் கொடுத்து இந்த மாதிரி நிறைய பங்குகள் இது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வங்கி பங்குகள்லாம் வந்து இப்போ தான் வந்து ஏற்றம் காண ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பிறகு இன்னும் நிறைய வங்கி பங்குகள் ஏற்றமே காணல. இப்போ ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். நல்ல பங்குகளை பார்த்து வாங்குங்க. நல்ல பங்குகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து வாங்கினீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு லாபத்தை நம்ம மார்க்கெட் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்றத நான் வந்து பதிவு பண்ணுறேன். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இங்கே நம்ம பேசிய பங்குகள் அனைத்துமே வந்து எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டும்தான். இது வந்து நீங்கள் வாங்குறதா இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா யாராவது செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட வந்து ஆலோசனை கேட்டு நீங்கள் வாங்கலாம். ஓகே, தேங்க்யூ.